ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்னைக்கு வந்து ஒரு வேற லெவலான சங்கரா மீன் குழம்பு எப்படி வந்து நம்ம மண் சட்டியில் வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா அப்படின்னு நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாதாரணமாக பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்து 2 தக்காளி, அப்புறம் வந்து புளிக்குழம்புக்குன்னு தனியாக பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இது 3 வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கிறோம். சங்கரா மீன் வந்து ஒரு 1/2 kg எடுத்து வச்சுக்கிறோம். புளி தண்ணி வந்து ஃபஸ்ட்டே வந்து கரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மண் சட்டி வந்து கேஸில் வச்சுட்டு அதை வந்து பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு பானை வந்து நல்லா சூடாகணும். உங்களுக்கு இந்த மண் சட்டி இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து போடலாம். கடுகு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா பொரியணும். ரெண்டுமே வந்து நல்லா கடுகு வந்து வெடிச்சு வரும். வெடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம், 4 பூண்டு, கருவேப்பிலை இது மட்டும் போட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிச்சிடணும். கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்று போடுங்க, இல்லைனா மேலே வந்து தெரிச்சிடும். நல்லா வந்து தாளிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து மண் சட்டியில் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சே பார்த்து ஆயிரும். இது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த புளித்தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து மிளகாத்தூள் எல்லாமே வந்து நம்ம அரைச்சி வந்து சேர்த்துருக்கோம். அப்படிங்கிறதுனால வந்து கலரே வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காய் திருவுற ஒரு எக்யூப்மெண்ட்டு தான் இது. இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து நின்றுட்டே கூட வந்து அப்படியே தேங்காய் திருவிடலாம். தேங்காய் திருவிட்டு அதுக்கப்புறம் வந்து இனிஷியலாக பால் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போகும். அப்போ தான் அந்த தேங்காவும் அந்த டெக்ஸ்சரோட உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். தேங்காய் வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வேணால் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் தேய்க்கிறதும் சேர்க்காதும் உங்களோட விருப்பம் தான். ஏன்னா நம்ம புளிக்குழம்பு பவுடர்லையும் வந்து சேர்த்துருப்போம். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இது பண்ணுங்க. தண்ணி, அதாவது குழம்போட அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துட்டு உப்பு வந்து நம்ம மீன் கழுவும் போதே வந்து போட்டு வந்து கழுவிருப்போம்ல, அதனால வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து இந்த சைடில் பாருங்களேன் அப்படியே நல்லா பிரிஞ்சு வரணும். அப்படி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து மீனை வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு மீனாக வந்து நீங்கள் எடுத்து வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். அப்படி சேர்த்துட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்டி அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து கலரி விடக்கூடாது. அப்படியே போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கேஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்து மீன் வந்து வேந்தா போதுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மண் சட்டினால அதனால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போட்ட உடனே வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் அது வந்து எனக்கு என்னமோ அதில் வந்து உப்பு காரம் இதெல்லாமே வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அதனால் நீங்கள் போட்டுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வச்சிங்கன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி வந்துடும். பாருங்களேன், பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு இன்னும் அருமையாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வச்சு கண்டிப்பாக கொடுங்க. அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இது போல ரெசிபிக்கும் அது இல்லாமல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் என்னோட சேனலை வந்து அப்படியே தொடர்ந்து பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு பேஜையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.